என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ் வந்து எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கரெக்டா வரையறது ஓகேங்களா? ஸோ அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு சிலருக்கு வந்து சரியா எப்படி வரையறது அப்படிங்கிற சின்ன டவுட் இருக்கும். ஆனா நீங்க வரைவீங்க, ஆனா மார்க்கெட் வந்து கரெக்டா அந்த இடத்துல வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காது ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் கரெக்டா எப்படி டிரா பண்றது, இந்த ஃபேக் பிரேக் அவுட் எல்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்றது, இதெல்லாம் வந்து கரெக்டா நம்ம பிளாட் பண்ணணும் தப்பு இல்லாம அப்படின்னா அது எப்படிங்கிறத இப்ப வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ தெளிவா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க எப்பவுமே ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்றீங்க அப்படின்னா கேண்டில் ஸ்டிக்ஸ்ல தயவு செஞ்சு டிரா பண்ணாதீங்க. ஏன்னா இதுல வந்து கரெக்டா உங்களால வந்து அக்யூரேட்டா லெவல்ஸ் வந்து உங்களால என்ன பண்ண முடியாது தெரியுங்களா? இந்த விக்கெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு கரெக்டா எந்த லெவலு எந்த பிரைஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே குழப்பமாக இருக்கும். ஸோ அதனால எப்ப நீங்க வரைஞ்சீங்கனாலும் சரி, ஒரு சார்ட் எடுத்து எந்த சார்ட்டா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு சார்ட் எடுத்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ண போறீங்க அப்படின்னா அந்த டைம் ஃப்ரேம் உங்களுக்கு என்ன டைம் ஃப்ரேம் தேவையோ அந்த டைம் 1 ஹவர் ஆகட்டும், 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 1 டே ஆகட்டும், எந்த டைம் ஃப்ரேம் வேணுமோ எடுத்துக்கங்க ஓகேங்களா? ஸோ எடுத்துக்கிட்டு நீங்க எப்பவுமே கேண்டில்ஸ் விற்காம லைன் சார்ட் ஃபார்ம் பண்ணிக்குவீங்களா, லைன் சார்ட் வச்சுக்கங்க ஓகேங்களா? ஸோ லைன் சார்ட் தான் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பிளாட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா? ஸோ அதை டிரா பண்ணி காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும் ஓகேங்களா? ஸோ லைன் சார்ட் எடுத்துங்க. லைன் சார்ட் எடுத்துக்கிட்டு லைன் போடுறேன் பாருங்க, தெரியுதுன்னா ப்ரீவியஸ் டே. அதாவது ஓரளவுக்கு எல்லா லெவல்ஸும் வந்து உங்களுக்கு டச் ஆகிற மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா? ஸோ அதை வந்து நல்லா மைண்ட் பண்ணி இந்த லெவல் பிளாட் பண்ணிக்கிறீங்க. ஐயா மார்க் பண்ணுறேன் சரிங்களா? தெரியுதுங்களா? கரெக்டா லெவல் 3 லெவலும் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதே மாதிரி ஒன்று ஞாபகம் வச்சுங்க, அதாவது ப்ரைஸுக்கு மேல இருக்கிற வேல்யூ இருக்கிற லெவல் வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், பிரைஸுக்கு கீழே இருக்கிற லெவல் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் ஓகேங்களா? அதனால மைண்ட் வச்சுங்க. அதே தான் ட்ரெண்ட் லைனுக்கும் ஓகேங்களா? ட்ரெண்ட் லைனுக்கும் சேம் தான். பிரைஸுக்கு கீழே இருந்தா சப்போர்ட், பிரைஸுக்கு மேல இருந்தா ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா? ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கங்க. அதே மாதிரி இந்த லெவல் பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி ஒரு டைம்க்கு 2 டைம் வந்து அந்த லெவலை வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லெவலை வந்து ரொம்ப டீப்பா வாட்ச் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 1 2 3 4 தெரியுங்களா? ஸோ கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து 2 to 3 டைம்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு அந்த லெவலை தெரியுங்களா? ஸோ அந்த இடத்துல மார்க் பண்ணிங்க. 1 2 3 4 5 டைம் தெரியுங்களா? அங்கே அதுவும் இல்லாம இங்க ஒரு ரீடெஸ்ட் எடுத்துருக்கு பாத்தீங்க தெரியுங்களா? ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ல ரெசிஸ்டன்ஸ் போறீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த லெவலை வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கணும், அங்க ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கணும். ஒண்ணு இந்த சப்போர்ட்டாவும் எடுத்திருக்கலாம், இல்ல அதை வந்து ரெசிஸ்டன்ஸாவும் எடுத்துக்கிட்டு கீழே வந்திருக்கலாம். அந்த லெவலை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் தெரியுங்க பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு திருப்பி அந்த லெவல் என்ன எடுத்திருக்கு, சப்போர்ட் எடுத்துட்டு மேல போயிருக்கு. திருப்பி அந்த லெவல் என்ன பண்ணிருக்கு, கீழே வந்துட்டு இங்க மறுபடியும் மீண்டும் சப்போர்ட் எடுத்து மேல போயிருக்கு. சோ நீங்க ஒரு சப்போர்ட் வரையறீங்க, ரெசிஸ்டன்ஸ் வரையீங்கன்னா சப்போர்ட்ங்கிறது வந்து பையிங் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு மார்க்கெட்ல பையர்ஸ் பை பண்ண இடம் வந்து சப்போர்ட் ஆகவும், செல் பண்ண இடம் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் இருக்கும் ஓகேங்களா? இது பையிங் லெவல், அதனால வந்து சப்போர்ட். பையர்ஸ் என்ட்ரி எடுக்கிற இடம் சப்போர்ட் ஆகவும் தெரியுங்களா? இந்த லெவல் பாத்தீங்கன்னா தெரியும். சோ உங்களுக்கு வந்து இதுல வந்து ஃபேக் பிரேக் வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த லெவல் இங்க டச் பண்ணிருக்கு, திருப்பி அந்த லெவல்லயே மார்க்கெட் மேல போயிருக்கு. கரெக்டா அக்யூரேட்டா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால புரிஞ்சுக்கங்க, மார்க்கெட் என்னைக்குமே 100% அக்யூரேட்டா இருக்காது ஓகேங்களா? சோ அதை வந்து நல்லா வாட்ச் பண்ணிக்க. நீங்க டைம் ஃப்ரேம் எது வேணா வச்சுக்கலாம், 1 ஹவர் ஆகட்டும், 15 மினிட்ஸ். ஆனா ஒவ்வொரு டைம் ஃப்ரேமும் கொஞ்சம் மாறும். கரெக்டா இந்த லெவல் பாத்தீங்கன்னா நீங்க எந்த டைம் ஃப்ரேம்ல ரெகுலரா ட்ரேட் பண்றீங்களோ அந்த டைம் ஃப்ரேம்ல பிளாட் பண்ணுங்க ஓகேங்களா? சோ அதே மாதிரி இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க தெரியுங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க ப்ரீவியஸா வந்து ரெஸ்பெக்ட் பண்ண அதே லெவலை திருப்பியும் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு அதை பிரேக் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேல போயிருக்கு. சோ புரியுதுங்களா? அப்ப மார்க்கெட் வந்து எப்பவுமே ஒரு டைம்க்கு 2 டைம் அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். சோ அந்த லெவலா ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவலா இருக்கும். நீங்க எந்த டைம் ஃப்ரேம்ல வேணா வச்சுக்கங்க. இதுல வச்சுட்டீங்க அப்படின்னா இப்ப வந்து நீங்க கேண்டில்ஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் சரிங்களா? டிரா பண்ணிட்டீங்க தெரியுங்களா? இந்த ஃபேக் இந்த இடத்துக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்ப நம்ம வரைஞ்ச லைன் எல்லாம் பார்க்கலாம் பாருங்க. சோ அந்த லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த விக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்ணியிருக்காது உங்களுக்கு. அப்போ 22,387, 22,571, 22,700 இந்த லெவல் எல்லாம் கரெக்டான லெவல். அப்போ இந்த லெவல் எல்லாம் நீங்க பிளாட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபேக் பிரேக் அவுட்ஸ் உங்களால ஐடென்டிஃபை பண்ண தெரியுங்களா? இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 1 ஹவர் இருக்கா, இப்ப நான் 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்ல காட்டலாம் பாருங்க. தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ், எதுக்காக இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் இப்ப நான் வச்சேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபேக் பிரேக் அவுட்ஸ் தெரியணுங்கிறதுக்காக வைக்கிறேன் தெரியுங்களா? மார்க்கெட் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு பாருங்க. 22,750 தெரியுங்களா? இந்த லெவல் வந்து நீங்க லைன் சார்ட்ல போட்டீங்க, ஆனா இது ஃபேக் பிரேக் அவுட் தெரியுங்களா? 15 மினிட்ஸ்க்கு மேல அங்க சஸ்டெயின் பண்ண முடியாம கீழே வந்திருக்கு.
ஸோ இந்த ஃபேக் பிரேக் அவுட்ஸ் வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த லைன் சார்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தெரியுங்க அந்த லெவல் எப்படி நான் ப்ரீவியஸா போட்ட லெவல் தெரியுங்க. இந்த இடமெல்லாம் கரெக்டா வந்து பாருங்க, கரெக்டா வந்து சப்போர்ட் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் ஆகும். எப்படி ஆக்ட் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா நம்ம போட்ட லெவல்ஸ் 15 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா இன்ட்ராடே பண்றவங்களுக்கு 1 ஹவர்ல போட்டு நீங்க 15 மினிட்ஸ்க்கும் பாத்துக்கலாம். ஓகேங்களா? தெரியுங்க அந்த லெவல் பாத்தீங்கன்னா தெரியும். கரெக்டா ஒர்க் ஆயிருக்கு பாருங்க. தெரியுங்களா? ஸோ அந்த லெவல் இந்த லெவல் தெரியுங்களா? ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணுச்சு, திருப்பியும் சப்போர்ட் ஆக்ட் பண்ணுச்சு, திருப்பி தெரியுங்களா? உங்களுக்கு வந்து இந்த கேப் அப் இந்த கேப் டவுனு தெரியுங்களா? இந்த கேப் எல்லாம் வந்து உங்களுக்கு சில கன்ஃபியூஷனா இருக்கும். இந்த லெவலை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாமா இல்ல வேண்டாமா அப்படிங்கிற குழப்பமெல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஃபால்ட்ஸ் எல்லா ப்ராப்ளம் எல்லாமே இந்த லைன் சார்ட்ல சால்வ் ஆகும். இல்ல இந்த கேப் எல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபில் பண்ணுமா பண்ணாதான் எப்ப பண்ணும் தெரியாது. ஆனா இந்த லெவலை வந்து கரெக்டா கன்சிடர் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த லைன் சார்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கேப் டவுன்லாம் தெரியுது பாத்தீங்கன்னா இப்ப எங்க போய் கன்சிடர் பண்ணுவீங்க? இந்த லெவலை கன்சிடர் பண்ணுவீங்களா? பண்ணலாமா வேண்டாமா? ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா லைன் சார்ட் போடுங்க. லைன் சார்ட் போடுங்க தெரியுங்க அந்த கேப் வந்து எங்க ஃபில் பண்ணிருக்கா தெரியுதுங்களா? ஸோ அப்ப அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? ஸோ இப்ப அந்த லெவலை வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் இந்த லைன் சார்ட் மூலமா உங்களால வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். தெரியுதுங்களா? ஸோ இதுல சில குழப்பங்கள் இருக்கும் உங்களுக்கு இந்த கேப் டவுன்ல இந்த கேப்ல எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற குழப்பங்கள் இருக்கும். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிராப் பண்றீங்க அப்படின்னா கரெக்டா லைன் சார்ட்ல பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ லைன் சார்ட் போடுங்க. லைன் சார்ட் போட்டீங்கன்னா தெரியும். சின்ன 15 மினிட்ஸ் வச்சீங்கன்னாலும் சரி மார்க்கெட் தெரியுதுங்களா? ஆனா சொன்ன பாத்தீங்கன்னா 1 ஹவருக்கும் 15 மினிட்ஸ்க்கும் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் வரும். கரெக்டா இருக்காது. ஏன்னா அந்த டைம் ஃப்ரேம்க்கு ஏத்த மாதிரி சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் காட்டதான் செய்யும். ஆனா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபேக் பிரேக்கர்ஸும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். தெரியுங்களா? மார்க்கெட் எங்கெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணிருக்குதுங்க. ஸோ உங்களுக்கு என்னன்னா அந்த லெவல்ஸ் அந்த டேர்னிங் பாயிண்ட் வந்து நல்லா புரியும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். அந்த டேர்னிங் பாயிண்ட் தெரியுதுங்களா? அந்த டேர்னிங் பாயிண்ட் எல்லாம் கரெக்டா உங்களால வந்து பிடிக்க முடியும். ஸோ அந்த லெவல்ல உங்களால டீப்பா வாட்ச் பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து இந்த பிளாட் பண்ணிருக்கு. இந்த லெவல் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் பையிங் லெவல். அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸா இங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த லெவலும் பாத்தீங்கன்னா தெரியுதுங்களா? இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிருக்கு, திருப்பி இங்க சப்போர்ட் ஆட் பண்ணிருக்கு. ஸோ மல்டி டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிருக்கு, திருப்பி கீழே வந்துட்டு அதை சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேல போயிருக்கு. பாத்தீங்கன்னா தெரியுதுங்களா? ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனாலதான் இப்போ உங்களுக்கு நான் டிரா பண்ணி காமிச்சேன். ஸோ இப்போ இதெல்லாம் டிலேட் பண்ணிடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது இப்போ உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி வந்து டிரா பண்ணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதை மைண்ட்ல வச்சுக்கங்க. என்னைக்குமே சப்போர்ட் வந்து எப்பவுமே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாவும் ஆக்ட் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாவும் ஆக்ட் ஆகும். மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை பொறுத்துக்கிட்டு. ஓகேங்களா? அதை நல்லா வாட்ச் பண்ணிக்கங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாம ட்ரெண்டுக்காக எப்படி சார் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாக்குறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ட்ரெண்டுக்கு போடுறோம் பாருங்க. ட்ரெண்ட் லைனை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா தெரியும். அதுவும் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்க லைன் சார்ட்லயே போடுங்க. ஓகேங்களா? சோ லைன் சார்ட்லயே போட்டீங்கன்னா தெரியும். தெரியுங்களா? ட்ரெண்டை பிரேக் அவுட் மார்க்கெட் ஃபர்தரா ஃபால். அதே மாதிரி ட்ரெண்ட் லைன் போடும்போது முடிஞ்ச வரைக்கும் லைன் சார்ட்லயே போடுங்க. ஹைஸ் அண்ட் லோஸ்க்காக கனெக்ட் பண்ணுங்க. சரிங்களா? தெரியுங்களா? தெரியுங்க இந்த லெவல் பாத்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் ட்ரெண்ட் பிரேக் அவுட் பிளஸ் ரீடெஸ்ட். அதாவது உங்களுக்கு வந்து இந்த லைன் சார்ட் இருக்கா அப்படின்னா கிளியரா வந்து உங்களால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதுக்காக வந்து உங்களுக்கு நான் வந்து கேண்டில்ஸ்ல காட்டுறேன் பாருங்க. தெரியுதுங்களா? மார்க்கெட் பிரேக் அவுட் பிளஸ் ரீடெஸ்ட். தெரியுதுங்களா? ஸோ ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? எப்பவுமே வந்து நீங்க ஒரு டிராப் பண்றீங்கன்னா லைன் சார்ட்ல டிராப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து எப்படி சார் சேனல் போடுறது இதுக்கு பண்றீங்கன்னா இதுக்கு ஈக்குவலா கரெக்டா எப்படி வந்து நாங்க இப்போ ரெசிஸ்டன்ஸ் போட்டீங்க லெவலுக்கு மேல இருக்கிறதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் லெவல் போட்டாச்சு. இதுக்கு சப்போர்ட் எப்படி நான் கரெக்டா வந்து பிளாட் பண்றது ஈக்குவலா வரணும்ல. எதுக்கு தெரியும் பிளாட்னா வந்து லைன் போட்டுக்கலாம் ஹரிசாண்டல் லைன். ட்ரெண்டுக்கு எப்படி வந்து கரெக்டா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேனல். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து சேனல் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. பேரலல் சேனல். இந்த பேரலல் சேனல் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி உங்களால பிளாட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் டிரா பண்ற பாருங்க. கரெக்டா ஒரு ட்ரெண்ட் நீங்க டிரா பண்ணிட்டீங்க. பண்ணிட்டு அதை அப்படியே ஈக்குவலா கொண்டு வாங்க ஸ்கைஸ் அண்ட் ஃபோர்ஸ். மல்டி டைம்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை மறந்துடாதீங்க. ஸோ அது நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? தெரியுங்களா? இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுக்கு என்ன ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் எங்கேயும் பாருங்க. நீங்க இப்போ ட்ரெண்ட் போட்டீங்க, ட்ரெண்ட் 2 லைன் ட்ரெண்ட் கிடைச்சிருச்சு. ட்ரெண்ட் பார்க்கணும் கரெக்டா போட்டு திருப்பி அப்படியே என்ன பண்றீங்க ஃபர்ஸ்ட் லோவை கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான சப்போர்ட்டும்
இதான் சப்போர்ட் லெவல், இது ரெசிஸ்டன்ஸ் லெவல். எப்பவுமே சொல்ல பிரைஸுக்கு கீழே சப்போர்ட், பிரைஸுக்கு மேல வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்க கேண்டில்ஸ்டிக் சார்ட்ல பாத்தீங்கன்னா தெரியுங்களா? நான் காட்டுறேன் பாருங்க, தெரியுங்களா? எதுக்காக பாத்தீங்கன்னாலும் ரெண்டு பிரேக் அவுட் பிளஸ் ரீடெஸ்ட். சரிங்களா? கரெக்டா வந்து மார்க்கெட் அக்யூரேட்டா வேலை செய்ய ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதையும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க ஒரு சேனல் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும், ஒரு ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும்னாலும் இது ரொம்ப தெரியுங்களா? கரெக்டா பாருங்க, சப்போர்ட் எடுத்திருக்கு, ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் லெவல், ரெசிஸ்டன்ஸ், திருப்பி கீழே சப்போர்ட் லெவல், ரெசிஸ்டன்ஸ். ஸோ மார்க்கெட் கரெக்டா ஒர்க் ஆயிட்டு போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெண்ட் லைனும் சப்போர்ட் லெவலும் நீங்க டிரா பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை நல்லா பாத்துக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க கேண்டல்ஸ்டிக்ஸ் மூலமா போடாம லைன் சார்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால ஃபேக் பிரேக் அவுட்ஸை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால மைண்ட் வச்சுக்க. முடிஞ்ச வரைக்கும் லைன் சார்ட்டா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணுங்க. நீங்க போடுற சப்போர்ட் லெவலும் ரெசிஸ்டன்ஸ் லெவலும் ஓகேங்களா ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மறுபடியும் இருக்க டிரா பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த லெவல் தெரியுங்களா? மார்க்கெட் இங்க இருக்குன்னு வச்சுங்க. இந்த ஹை பிளஸ் அங்க ரீடெஸ்ட் கரெக்டா இருக்குங்களா? இந்த ஹை பிளஸ் இந்த இடத்துல ரீடெஸ்ட். ஓகேங்களா? ஸோ அந்த லெவல் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களால ஈஸியா வந்து என்ன பண்ண முடியும், ப்ரெடிக்ட் பண்ண முடியும். லெவல்ஸை வந்து ஈஸியா அந்த டேர்னிங் பாயிண்ட்ஸை வந்து உங்களால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேர்னிங் பாயிண்ட்ஸை உங்களால பிடிக்க முடியும் கரெக்டா. ஆனா இதே வந்து பாத்தீங்கன்னா கேண்டில்ஸ்ல வந்து உங்களால அந்த டேர்னிங் பாயிண்ட்ஸை பிடிக்க முடியாது. ஏன்னா கேப் அப், கேப் டவுன் இந்த மாதிரில இருக்கிறதால உங்களால கரெக்டா வந்து அதை வந்து டிராப் பண்றது கொஞ்சம் சிரமமான காரியமா இருக்கும். அதுக்காக தான் லைன் சார்ட் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து அந்த டேர்னிங் பாயிண்ட்ஸை ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் எங்கேயும் பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? இந்த டேர்னிங் பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியா வந்து உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த லெவலுக்காக பாத்தீங்க அப்படின்னா லைன் சார்ட் தெரியுங்களா? உங்களுக்கு ஈஸியா வந்து இந்த இடத்துல என்ன பண்ண முடியும், எந்த இடத்துல வந்து டேர்ன் ஆயிருக்கு. ஸோ இந்த பிரைஸ் தெரியுங்களா? இப்போ இதுதான் வந்து ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு இந்த லெவலை பிரேக் பண்ணோன்னு மார்க்கெட் என்ன இருக்கு, மேலே போயிருக்கு. உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். தெரியுங்க? இந்த ஃபேக் மேலே ஓப்பன் ஆயிட்டு கீழே வந்துருக்கு. ஸோ இந்த ஃபேக் பிரேக் அவுட்ஸை வந்து உங்களால வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் லைன் சார்ட்ல. நீங்க கேண்டில் ஸ்டிக்காக நீங்க ஒரு டிரா பண்றீங்க அப்படின்னா இந்த ஃபேக் பிரேக் அவுட் தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்க மார்க் பண்ணிக்கிறீங்க, தெரியுங்களா ஃபேக் பிரேக் அவுட்? ஸோ இதெல்லாம் வந்து உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். எதுல? லைன் சார்ட்ல. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நீங்க லைன் சார்ட்டுக்காக டிரா பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஒர்க் பண்றது வந்து கேண்டில்ஸ்க்காக ஒர்க் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிளாட் பண்ண லைன் சார்ட் தான் பெஸ்ட். ஓகேங்களா? கேண்டில்ஸ்க்காக பண்ணாதீங்க. ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் லைன் சார்ட்டுக்காக பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா அந்த லெவல் என்ன உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். புதுசா இருக்கிறவங்களுக்கு கேண்டில்ல இந்த விக்க கன்சிடர் பண்ணணுமா, இல்ல ஒருவேளை இங்க லோவா இருக்கு இங்க மார்க் பண்ணணும் தெரியுங்களா? இந்த இடத்துல மார்க் பண்ணுவாங்க. இந்த விக்கையும் கன்சிடர் பண்ணுவாங்க, இந்த லெவலையும் கன்சிடர் பண்ணுவாங்க. எந்த லெவலுக்கா நீங்க ட்ரேட் பண்ணுவீங்க? ஸோ அந்த கன்ஃபியூஷன் வந்து உங்களுக்கு வரும். இந்த விக்கெல்லாம் கன்சிடர் பண்ணலாமா, மார்க்கெட் இங்க கன்சிடர் பண்ணிருப்பீங்க, மார்க்கெட் என்ன இங்கேயே திரும்பிடும். இங்க தானே ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு, இன்னும் 30 பாயிண்ட் முன்னாடியே திரும்பிடுச்சுன்னா ஏன்னா நீங்க மார்க் பண்ற விதம் தப்பா இருக்கும். அதனாலதான் வந்து மார்க்கெட் வந்து தப்பா இது பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து லைன் சார்ட் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேக் பிரேக் அவுட் தெரியாது. கரெக்டா அங்க மார்க் பண்ணுவீங்க. இன்கேஸ் மார்க்கெட் முன்ன பின்ன ஆனாலும் உங்களால என்ன பண்ண முடியும், அந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கறது ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்றீங்கன்னா இதை லைன் சார்ட்டுக்கு மாத்தி அந்த லைன் சார்ட்டுக்காக வரைஞ்சுக்கிட்டு அதுக்காக நீங்க அந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படின்னு பார்த்துட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாவது டவுட் இருந்தா மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் ஒருக்கா இது சம்பந்தமான வீடியோ போடுறேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.